ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க. மார்னிங்கில் டிஃபன் தோசை, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி அப்படின்னு செய்யறதுக்கு பதிலாக ராகியில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், முருங்கைக்கீரை, ராகி மாவு, உப்பு, எண்ணெய், கடுகு எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், அப்புறம் முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், பூண்டு உங்களோட ஆப்ஷன் தான், போட்டு போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ரவை கிளறுவோம்ல, அது மாதிரி தான். ரவை எப்படிலாம் செய்வீங்க, அதே மாதிரி தேவையான பொருள் எல்லாமே போட்டுட்டு, நீங்கள் ரவைக்கு பதிலாக ராகி பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் நல்லா கலரி ஒரு களி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ஃபேனில் ஆற விடுங்க. அதுக்கப்புறமா அதை உருண்டையாக பிடிச்சி இட்லி மாவு குக்கரில் வேக வைங்க. இந்த ராகி உருண்டைக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், கார சட்னி சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள்.